வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்து மதுரையில் வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான். ஸோ கவுன்சிலிங் 7 வருஷமா கொடுத்துருக்கேன். ஸோ யூஜி மட்டும் கிடையாது, பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 இயர்ஸா வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீட் பிஜி உடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ எம்டி எம்எஸ் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல்ல யூஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி நேச்சுரோபதி ஸோ இந்த கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா ஆயுஷோடைய பிஜி கோர்சஸ்க்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து நம்மளை பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து, ஏன்னா இதுவரை நம்ம ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணி போட்டதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ். வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. ஸோ நீட்டோடைய ரிசல்ட் வந்துருச்சு. நமக்கு ஆல் இந்தியாவோட ரேங்க் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டுடைய ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட்னா என்ன, ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை விதமான ரேங்க் லிஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும், ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்படி நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேங்க் லிஸ்டோடைய ப்ராசஸிங் என்ன அப்படின்றதையும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ 2024 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரியே நம்மளுடைய சேனல், ஸோ உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான 2024க்கான ஸோ கவுன்சிலிங், ஸோ தமிழ்நாட்டுடைய ரேங்க் லிஸ்ட்னா என்ன, ரேங்க் லிஸ்ட்ல எத்தனை விதமான ரேங்க் லிஸ்ட் இருக்கு, ஸோ எந்தெந்த கோட்டாக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ள போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அப்ளிகேஷன் டேட் வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இணையதளம், அதாவது எந்த வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணணும்னா 2 வெப்சைட் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை நீங்க போய் தான் வந்து இந்த மாதிரி வந்து யூஜி கோர்சஸ் இருக்கா, அதுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வெப்சைட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. https://tnmedicalselection.net வரும், அல்லது https://tnhealth.tn.gov.in இந்த 2 இணையதளத்துல ஏதாவது ஒரு இணையதளத்துல போய் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்ப கிடையாது, டேட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தின வீடியோ பதிவு நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கோட்டாக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் அதை வந்து தெளிவா சொல்றேன். எத்தனை அப்ளிகேஷன் வந்து நம்ம நீட்டோடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணணும், நான் சொல்றது தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும். ஸோ ஹவு மெனி அப்ளிகேஷன் சுட் வி அப்ளை, ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோடைய லிங்க். ஸோ அதை வச்சுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு விண்டோ ஓபன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. 2 போர்ட்டல் இருக்கும். ஸோ ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டானா நல்ல மார்க் எடுத்தவங்க, கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்றவங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும். இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வரும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டா போட்டீங்கன்னா கவர்மெண்ட் பியூர் எம்பிபிஎஸ் காலேஜ் பிளஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் காலேஜ் வந்துடும். அதே மாதிரியா பிரைவேட் காலேஜோடைய கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்துடும். ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டாவுடைய சீட்ஸ் வந்துடும். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். சப்போஸ் மார்க் கம்மியா இருக்கு, ஸோ நான் பார்டர்ல தான் இருக்கேன் அப்படின்னா எம்பிபிஎஸ் உடைய கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், 2 தனித்தனி போர்ட்டல். இல்ல சார், நான் வந்து எனக்கு மார்க்கே ரொம்ப கம்மி, நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணேன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ 2க்கும் சேஃப்டிக்கு அப்ளை பண்றவங்க பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்றவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணா போதும். அதுல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸும் சேர்த்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2 கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பிரைவேட்டும் சேர்த்துமே அந்த ஒரு அப்ளிகேஷன் தான்.
ஓகேவா? ஏன்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரியேஷன் இருக்கு. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் பொறுத்தவரையும் வந்து கவர்மெண்ட்ல கோட்டால போனா ஒரு ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா ஒரு ஃபீஸ். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தினா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க இப்ப பாத்தீங்கன்னா who should apply for கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், யார் வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸோ யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த கவர்மெண்ட் கோட்டால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய அவங்க சைல்டு இருப்பாங்க, அவங்க வாரிசு, ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கோட்டா, பிசிக்கலி டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கான இதுதான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ இந்த இதுவுமே சேர்த்து அந்த ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள தான் வரும். அதை ஒவ்வொரு கேட்டகரி நீங்க ஆன்லைன்ல செலக்ட் பண்ணும்போது இப்ப 7.5% ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனுக்குள்ள தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல கோட்டா காமிக்கும், அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணா அந்த 7.5% ரிசர்வேஷன்ல வந்துடும். இது ரெண்டுமே வந்து ஸ்பெஷல். ஓகேவா? இது வந்து ஸ்பெஷல், இது வந்து 7.5. ஸோ 92.5 ரிசர்வேஷன் தான் இந்த ஸ்பெஷல் இல்லாத ஜெனரலா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்கான இந்த ரிசர்வேஷன். இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் போடும்போது பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மேபி வந்து ஃபீஸ் இருக்காது. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 100 ருபீஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது நான் உங்களுக்கு இந்த வருஷம் என்ன அப்டேட் பண்றாங்களோ அதை சொல்லிடுறேன். ஸோ இந்த 4 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் பண்றவங்க இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னன்றது கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதே வந்து 92.5ன்றது ஜெனரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி. ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள வருவாங்க. ஸோ இதுல வந்து யார் யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா ஆல் ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அதர் ஸ்டேட்ஸ் ஸோ அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரியே என்ஆர்ஐ மைனாரிட்டி, ஸோ என்ஆர்ஐ கோட்டான்னு ஒன்று வரும். அதாவது ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளேயே அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசர்வேஷனை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போடும்போது அவங்க அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ஆர்ஐ கோட்டா வந்து அப்ளை பண்றவங்க ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டும் போகலாம், என்ஆர்ஐக்கும் போகலாம். அதே இது வந்து மைனாரிட்டி, ஸோ லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி இருப்பாங்க, அதாவது சிஎம்சி கூடிய அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன், தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து மைனாரிட்டியில வரவங்களும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ள அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து இவங்களுக்கு தனித்தனி மெரிட் லிஸ்ட் வரும், அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்றவங்க 1000 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா எத்தனை ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு வரும்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ல இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, இந்த 3 பேர், இந்த 3 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனித்தனியா மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேட்டகரியில வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு மெரிட் லிஸ்ட். ஸோ 2 மெரிட் லிஸ்டா. அதே இது வந்து ஜென்ரலா அப்ளை பண்ணக்கூடிய இந்த 92.5 கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் 3. ஸோ அதுக்கப்புறம் ஐஆர்டி வார்டு கேட்டகரி, ஸோ ஈரோடுல பெருந்துறையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், ஃபார்மலி பாத்தீங்கன்னா ஐஆர்டின்ற மெடிக்கல் காலேஜ் தான் அதை வந்து கூப்பிடுவாங்க. முன்னாடி வந்து அது ஒரு பிரைவேட் காலேஜா, அதாவது எப்படின்னா ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடையாது, கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு செமி கவர்மெண்ட் கல்லூரியா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈரோடு மாவட்டத்துல கல்லூரி இல்லாதனால அதை வந்து அவங்க கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம்ன்றது பாத்தீங்கன்னா பிஆர்சில இருக்கக்கூடிய பெருந்துறை டிப்போ, அவங்க அந்த காலகட்டத்துல அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஐஆர்டி வார்டுன்றது, ஸோ பிஆர்சில அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க, கவர்மெண்ட்ல அந்த பிஆர்சில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சைல்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரிசர்வேஷன் கோட்டான்றது அந்த கல்லூரியில ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஒன்று வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்சி வேலூர், ஸோ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி மெடிக்கல் கல்லூரியில 100 சீட் வந்து 50-50 சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ ஒன்லி ஃபார் மைனாரிட்டி நெட்வொர்க் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா கேஸ் போட்டு அதை வந்து 50% வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 50% வந்து மைனாரிட்டின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. இதுல 20% வந்து தனியா வந்து மைனாரிட்டி நெட்வொர்க்ல அப்ளை பண்ணக்கூடிய அந்த 20% வந்து அதுக்கு அவங்களுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாங்க.
நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதுல எத்தனை பேருக்கு என்னென்ன ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. தென் என்ஆர்ஐ கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி கோட்டால தெலுங்கு மலையாளம் ஸோ அவங்களுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. சிஎம்சி வெள்ளூர் மைனாரிட்டி நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஸ்டாஃப் கோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு அட்டவணை, அதாவது ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஸோ இந்தந்த டேட்ல ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறனால கண்டிப்பா வந்து நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கை வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்பரா வந்து ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்கோட ட்ரிக்ஸ் அந்த டிப்ஸ் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றதையும் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல் இந்தியா கோட்டாவுடைய டீடைல்டு வீடியோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ பத்தின கருத்து வந்து இருந்துச்சுன்னா